இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எஃப்&ஓ லாட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னிலேருந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் அதனுடைய சின்ன சின்ன ரூல்ஸ் என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் வீடியோவை பண்ணுறேன். ஸோ ரிவிஷன் இன் எஃப்&ஓ லாட் சைஸஸ், அதாவது அதோட நியூ லாட் சைஸோடைய ரூல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ ரெண்டு விதமான எக்ஸ்பைரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி. இது மாதிரி ரெண்டு விதமான எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி பேஸ் பண்ணி அந்த ரூல்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குன்னா, நிஃப்டி 50 வந்து பழைய லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. இப்போ புதுசாக மாற்றினது பார்த்தீங்கன்னா 75 மாற்றிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 15 ஓல்டு லாட் சைஸ், இப்போ வந்து என்னென்னா 30 மாற்றிருக்காங்க. ஸோ இதில் மொத்த டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. நிஃப்டி 50 எவ்வளோ லாட் சைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, பேங்க் நிஃப்டி எவ்வளோ லாட் சைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத எல்லாமே இருக்குது. ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, அப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50, சென்செக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லாட் சைஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. என்னன்னைக்கு இந்த லாட் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஐ மீன் ஃப்ரம் எஃபெக்ட் ஃப்ரம் எந்த டேட்டில் இருந்துன்றதை நான் டீட்டெயில்டாக வந்து நான் ஒரு பிடிஎஃபாக வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றவங்களுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஃபைன். இப்போது மேஜராக சொல்லுறது என்னென்னா, நிஃப்டி 50 உடைய இந்த லாட் சைஸ் சேஞ்ச் ஆகுதுல, அது வந்து என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 26 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் அந்த நிஃப்டி 50 பார்ட்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் அதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதனால் அது என்ன மாதிரியான பாயிண்ட்ன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிஃப்டி 50 உடைய வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இப்போது நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 19th December 2024 தான் உங்களுக்கு 25 லாட் சைஸோடைய லாஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்றாங்க. அதாவது ஏன் 19th December சொல்லியிருக்காங்கன்னா, நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது இங்கே பாருங்கள், ஆஃப்டர் December 26க்கு அப்புறம் எஃப்&ஓ கான்ட்ராக்ட்ஸ் இன் நிஃப்டி வித் எக்ஸ்பயர்ஸ் ஆன் 27th March 2025, 26, 25, 24 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர் லேட்டர் தென் தட் டு நாட் மேட்ச் த நியூ லாட் சைஸ். அதாவது நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு, இப்போ உதாரணத்துக்கு 27 March 2025க்கோ 26th June 2025க்கோ ஏதோ ஒரு எக்ஸ்பைரிக்கு வந்து நீங்கள் வந்து 25 லாட் சைஸில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நியூ லாட் சைஸை வந்து மேட்ச் ஆகலை. இப்போ ஆக்சுவலாக நியூ லாட் சைஸ் என்ன 75. ஓகே, அது என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? December 26, 2024. இந்த வருஷத்துலேருந்தே December 26 ஸ்டார்ட் ஆகுது அது. ஸோ அதோடைய லாட் சைஸ் 75. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போ வாங்கியிருப்பீங்க வச்சுக்கோங்க, அடுத்த வருஷத்தோடைய ஏதோ ஒரு லாட் சைஸை வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பைரி டேட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து 25 லாட் சைஸில் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அது என்ன இருக்குது, இப்போ 75க்கு மாறிடுச்சு. ஸோ அப்படி மாறினதுனால அது என்ன ஆகுது, மேட்ச் ஆகலை, உங்களுக்கு லாட் சைஸ் வந்து மேட்ச் ஆகலை. அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஃபோர் 26, அதாவது 19th முன்னாடியே, 19 தான் என்ன போட்டிருந்தாங்க, நான் பிபிடியில் காட்டினேன்ல, 19 தான் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸ்பைரி ஆஃப் த கரண்ட் லாட் சைஸ். கரண்ட் லாட் சைஸ் 25. ஸோ அதோட 19th முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த லாட்டை நீங்கள் செல் பண்ணிடணும். ஐயா, ஸோ இன்கேஸ் நீங்கள் செல் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்படி மேட்ச் பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 50 லாட் சைஸ் வாங்க வேண்டியிருக்கும். வாங்கி அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா லாட்ஸ் வாங்கி நீங்கள் வந்து அதை மேட்ச் பண்ணிக்கலாம். அதை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 25 லாட்ஸை வந்து டில் எக்ஸ்பைரி வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை விட்டுருணும். அவங்களால அதுக்கப்புறம் செல் பண்ண முடியாது. ஸோ 19th முன்னாடியே நீங்கள் அதை செல் பண்ணி முடிச்சிடணும். ரொம்ப முக்கியமானது. அதான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். உங்கள் பாயிண்டில் கிளியராக வரும் பாருங்க. இப்போது நான் என்ன சொன்னேன், நிஃப்டி 50 வந்து 26 தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதாவது இந்த 25 லாட் சைஸில் எக்ஸ்பைரியில் வந்து பார்த்தீங்கன்னா 26 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, 19th முன்னாடி நீங்கள் வந்து 25 லாட் சைஸில் ஏதாவது பொசிஷன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் விற்று முடிச்சிடணும் அப்படின்றாங்க.
புரியுதுங்களா? ஸோ 26க்கு முன்னாடினா என்ன 19 தான் எக்ஸ்பைரி உங்களுக்கு. ஸோ 19க்கு முன்னாடியே நீங்கள் அதை செல் பண்ணி முடிச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு லாட் சைஸ் மேட்ச் ஆகாது. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் அதை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, you won't be able to close your position and will have to hold it until expiry அப்படி போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ until expiry நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஹோல்டு பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் காட்டுறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் பாருங்களேன். 19th December 2024 லாஸ்ட் வீக் ஆஃப் எக்ஸ்பைரி வித் எக்ஸிஸ்டிங் லாட் சைஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2nd Jan 2000 இது வந்து ஃபர்ஸ்ட் வீக்கு எக்ஸ்பைரி வித் ரிவைஸ் லாட் சைஸ். ஸோ ரிவைஸ் லாட் சைஸ் வந்து 2nd January இருந்து ஜனவரியோடைய அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு அந்த இது ரிவைஸ் லாட் சைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இதை மேஜராக சொல்ல வருது. ஸோ முக்கியமான பாயிண்ட் இதுதான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து யூ ஒன்ட் பி ஏபிள் டு க்ளோஸ் யுவர் பொசிஷன், உங்கள் பொசிஷனை உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா 19th முன்னாடி நீங்கள் அந்த பொசிஷனை முடிஞ்ச அளவு க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த பாயிண்ட். இப்போது ஓகே, இது வந்து வீக்லி எக்ஸ்பைரிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி. இப்போ நீங்கள் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி என்ன, இப்போ டிசம்பர் மந்த்லி எக்ஸ்பைரி என்னது, இப்போ பார்த்தீங்கன்னா 26 தான் உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. அது மாதிரி ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரினா 30th தான் உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 30th எக்ஸ்பைரியை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் வாங்கி, உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து பாருங்கள், நான் வந்து நிஃப்டி 26,000 CE 30th January நான் வந்து வச்சுருக்கேன், மந்த்லி எக்ஸ்பைரிக்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், லாட் சைஸ் 25 தான் இருக்கும். இப்போ இன்கேஸ் நான் வந்து நிஃப்டி 26,000 CE நான் வந்து இப்போ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி இல்லை மார்ச் பிப்ரவரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிப்ரவரியில் வந்து ஆட் கொடுக்குறேன். ஸோ இதனுடைய இது பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 75 ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து 30th January வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த மந்த்லி எக்ஸ்பைரியுடைய பொசிஷனை வந்து 25 லாட் சைஸில் நீங்கள் வந்து வச்சு விற்றுக்கலாம். ஸோ இதான் வந்து அவங்க கொடுக்குற பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ மந்த்லி எக்ஸ்பைரியில் January 30th வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். January 30th அப்புறம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா February 27th உள்ள ஒரு பொசிஷன் நான் வாங்கியிருக்கேன். அதை வாங்கியிருக்கேன்னா அப்போ எவ்வளோ வாங்கினா 25 லாட் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். அப்போ அதை என்ன பண்ணணும், நான் January 30th முன்னாடி நான் விற்கணும். ஏன்னா இது மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அப்போது நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டிய 2 டேட்டு 19th 30th. வீக்லி எக்ஸ்பைரினா நீங்கள் 25 லாட் சைஸ் வச்சுருக்கீங்கன்னா 19th முன்னாடி நீங்கள் விற்றுடணும். அதை மந்த்லி எக்ஸ்பைரி வந்து நீங்கள் 25 லாட் சைஸ் வச்சுருந்தீங்கன்னா 30th முன்னாடி நீங்கள் விற்றுடணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். இன்கேஸ் வந்து நீங்கள் அதை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணலான்னா மேபி நீங்கள் எக்ஸ்ட்ரா லாட்ஸை வாங்கி நீங்கள் அதை மேட்ச் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.